வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானுடைய தயாரிப்பில் டாமினிக் அருணுடைய இயக்கத்தில் ஆக்ட்ரஸ் கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. ஸோ இந்த படத்தை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோயினான கல்யாணி பிரியதர்ஷன் இவங்களுடைய கேரக்டர் பேர் சந்திரா. ஸோ சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து பெங்களூர் வந்து சேர்றாங்க. இங்கே பெங்களூர் வந்துட்டு ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஒரு கெஃபேல வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தங்கியிருக்கிற அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்கில் தான் நஸ்லின் இருக்காரு. நஸ்லினும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருக்காங்க. நஸ்லினுக்கு சந்திராவை பார்த்த உடனே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அதை தாண்டி சந்திரா கிட்ட ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறதுமே போக போக இவருக்கு தெரிய வருது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்தில் நடக்கும். அவருமே வந்து கவனிப்பார். ஸோ உண்மையிலேயே சந்திரா யாரு, சந்திரா எதையோ மறைக்கிறாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போகும்போது உண்மையிலேயே சந்திரா யாரு அப்படிங்கிற விஷயம் நஸ்லினுக்கு வந்து தெரிய வருது. சந்திரா பத்தின உண்மை தெரிய வரும்போது கூட சேர்ந்து ஒரு பிரச்சனையும் வந்து உருவாகுது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோடைய மொத்த கதையுமே. சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே ஒவ்வொரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மின்னல் முரளி யூனிவர்ஸ். மின்னல் முரளி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிடெக்டிவ் உஜ்வாலன் ஒரு படம் வந்தது. அந்த வரிசையில் அடுத்து ஜாம்பிங்கிற ஒரு படம் வரப்போகுது. ஸோ அது ஒரு தனி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அது இல்லாமல் இப்போ துல்கர் சல்மான் வந்து வேஃபேரர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத இந்த படம் மூலிமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படங்கள், நிறைய சாப்டர்ஸ் வந்து வரப்போகுது. இந்த லோகா படம் வந்து வேஃபேரர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக, நல்ல பிகினிங்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தடுத்த சாப்டர்ஸ், படங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கிரியேட் ஆச்சு. இந்த படத்தில் நிறைய பேர் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் யார் யார் எப்படி எப்படி வரப்போறா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டை இந்த படத்திலே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யார் யார் கேமியோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேமியோவை தாண்டி இந்த படத்தில் ஒரு சில ஓப்பன் என்ஸும் வந்து இருக்குது. எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணலை. ஒரு சில விஷயங்களை இன்னும் சஸ்பென்ஸாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த பாகங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. நிறைய பேர் இந்த படம் பார்க்கும்போது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் பார்த்துருக்காங்க போல. செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்ச உடனே வந்துடும். அது முடிஞ்சு பேரெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கடைசியாக தான் 2வது போஸ்ட் கிரெடிட் சீன் வரும். ஸோ இதுக்கப்புறம் படம் பார்க்க போறவங்க 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஆக்டர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, படத்தோடைய மெயின் லீடாக நடிச்சிருக்கிற கல்யாணி பிரியதர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், லுக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க கல்யாணியாக தெரியல, சந்திராவாக தான் வந்து தெரிஞ்சாங்க. அண்ட் அதே மாதிரி நஸ்லின் கிட்ட எப்போவுமே அந்த ஹியூமர் பார்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஹியூமர் பார்ட் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோடைய மெயின் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்சு லியோ படத்தில் அவருடைய லுக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் இந்த மூவி டீம் வந்து அவரை வில்லனாக நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலையுமே சாண்டி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லுக் அண்ட் வாய்ஸ்லேயே அந்த வில்லனிசமாக பயங்கரமாக கொண்டு வந்திருந்தாரு. பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னுமே ஒரு சில சீன்ஸ் அவருக்குன்னு கொஞ்சம் தனியாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னுமே அவருடைய வில்லனிசம், அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தோடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30லிருந்து 33 கோடிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் செம குவாலிட்டியான ஒரு ஃபிலிமை வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எப்படி இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இப்போ 30லிருந்து 33 கோடி இந்த படத்துக்கு இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா இதில் மேக்ஸிமம் செலவு வந்து இவங்க படத்தோடைய மேக்கிங்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லாருக்குமான சம்பளம் அப்படிங்கிற அந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் காஸ்ட்டை விட கம்மியாக தான் வந்து ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி படத்தோடைய மேக்கிங்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமல் பட்ஜெட்லேயே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபிலிமை வந்து எல்லாராலையுமே ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங்க்கு போடுற காஸ்ட்டை விட எல்லாருக்குமான சம்பளம் காஸ்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. 300 கோடி ரூபா ஒரு படத்தோடைய பட்ஜெட் அப்படின்னா அதில் 50லேருந்து 60 கோடிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மேக்கிங்காக செலவு பண்ணுவாங்க. மீதி 240 கோடி வந்து சம்பளம் கொடுத்தே போயிடும். இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பண்ண விதம், லைட்டிங் பண்ண விதம்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ண விதம், அதை கேப்சர் பண்ண விதம், செட் ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம்ஸ், கலர்ஃபுல்லான காஸ்டியூம்ஸ் கொடுத்த விதம், ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கிராண்டியரான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துச்சு. படத்தோடைய எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு.
மெயினாக ஒரு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அந்த டிரான்சிஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேக்ஸ் பிஜாய் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. பிஜிஎம்ல அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேஜிஎஃப் உடைய சாயல் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் ஓவராலாக இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி வந்து நார்மலான ஒரு ஸ்டோரி தான். அண்ட் ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலையாளம் ஃபிலிம்ஸோடைய ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டோரி செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து மூவ் ஆகுது. பட் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. பெருசாக எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. படத்தில் ஹியூமர் பார்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் கேமியோஸ் இருக்கு. ஆனால் அந்த கேமியோஸ் அவங்க வர சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமான சீனாக இருக்கா, ஒரு ஹை பாயிண்ட்ல வராங்களா, ஒரு கூஸ் பம்ஸான சீனாக இருக்கானா அப்படிலாம் வந்து இருக்காது. நார்மலாக தான் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக தாராளமாக தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக கிடையாது. ஃபேமிலியோடு போய் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் மலையாளத்தில் மட்டும் இல்லை, தமிழ் டப்பிங்லையுமே தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து மலையாளம் ஒரிஜினல் வெர்ஷன் தான் பார்த்தேன். பட் தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பாருங்க. ஏற்கனவே இந்த லோகா படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ரிவ்யூ பார்த்தாச்சு. அடுத்து இந்த படத்தை பத்தி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிட்டு வருது. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்துயிசமை இந்த படத்தில் பேட் லைட்டில் காமிச்சிருக்காங்க, போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு வராங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்பாய்லர் இருக்கும், பட் பெரிய ஸ்பாய்லர்லாம் கிடையாது, பயப்பட தேவையில்ல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து ஒரு ஹிந்து கோயிலை எரிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. பாருங்க, ஒரு ஹிந்து கிங்கே ஹிந்து டெம்பிளை எரிக்கிற மாதிரிலாம் சீன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மெயின் வில்லனான சாண்டி, அவருமே வந்து ஒரு ஹிந்து தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போ பக்கத்தில் வந்து ஒரு சாமி மாடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலேயே வந்து அவர் ஒரு கொலை பண்ணுவார். அவர் யாரை கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பாருங்கள், சாமி மாடம் பக்கத்துலேயே வந்து வில்லன் வந்து கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. வில்லனை ஹிந்துவாகவும் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசமை இப்படி நெகட்டிவாக காமிச்சிட்டு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்க தான் சேவியர்ஸ், அவங்க தான் காப்பாற்ற வராங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னுமே ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த படத்தோடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் ஒரு முஸ்லீம். அதனால தான் ஹிந்துயிசமை வந்து இப்படி ஒரு பேட் லைட்ல இவங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு கூட்டம் வந்து கிளப்பிட்டு இருக்கு. உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி இந்த லோகா படத்தில் வந்து ஹிந்துயிசமை நெகட்டிவா பேட் லைட்ல காட்டணும் அப்படின்னு தான் வந்து எடுத்திருக்காங்களா, அப்படிதான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அப்படி எதுவுமே வந்து ஃபீல் ஆகல. இப்போ அந்த கோவில் எரிக்கிற சீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்காக ராஜா அப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து படத்தில் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து சேவியர்ஸாக வராங்க அப்படின்னு இவங்க சொல்றதும் வந்து ஒரு கேமியோ கேரக்டர் ஒன்று படத்தில் இருக்குது. அந்த கேரக்டர் தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேரக்டரும் பார்க்கும்போது வலிஞ்சு திணிஞ்சு இந்த கேரக்டர் வந்து ஒரு கிறிஸ்டியனாக காட்டணும் அப்படின்னு காமிச்ச மாதிரிலாம் வந்து தெரியல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரளா ஃபோக்லோர்லேருந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அங்கே என்ன இருக்கோ அதை தான் அப்படியே வந்து இங்கே வைக்க முடியும். ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த கான்ட்ரவர்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா ஒரு தனி யூனிவர்ஸுமே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுமே நிறைய சூப்பர் ஹீரோ அட்டம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய படங்கள் ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகலை. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மாவீரன் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக வந்து அமைஞ்சிருந்தது. அந்த படம் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணப்படலை அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறதுனால ரைட்டிங் வைஸும் சரி மேக்கிங் வைஸும் சரி ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி இருந்துமே அந்த படம் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கொஞ்சம் டம்ப் பண்ணாங்க. அந்த படம் நல்லா தான் கலெக்ட் பண்ணிச்சு, ஆனால் இன்னுமே செம்மையாக கலெக்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தமிழ் சினிமா அடுத்து இன்னும் சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் வந்து கொடுக்கணும். எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எந்த டேரக்டர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ஹீரோ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.